यूपी को धर्मयुद्ध का खेल दिखाना है, लेकिन कैसे? யூபிக்கு தர்மயுத்தத்தினோட விளையாட்ட காமிக்கணும், ஆனா எப்படி? ये है उत्तर प्रदेश राज्य. இதா இருக்குது உத்தர பிரதேசத்தினோட ராஜ்யம். उत्तर प्रदेश. मथुरा वृंदावन. भक्तர்களோட உல்லாசம். कृष्ण जन्मभूमि. कृष्णனோட जन्मभूमि. अयोध्या. राम की जन्मभूमि है यहाँ. रामனோட जन्मभूमि ஆயிருக்குது இங்க. दीपों का महापर्व. दीपकங்களோட महापर्व. पर्वना फेस्टिवल. शिव का धाम काशी विश्वनाथ. शिवனோட தாமம் काशी विश्वनाथ. गंगा किनारे के वो स्थान. கங்காவினோட கங்கா நதி என்னோட ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த இடங்கள். वहाँ भगवान की जन्मभूमि दिखा दी है भक्ति मार्ग में. பக்தி மார்க்கத்தில் அங்க பகவானோட ஜென்ம பூமியை காமிச்சிருக்காங்க. काशी में शंकर भगवान को दिखाया है. காசியில சங்கர் பகவானை காமிச்சிருக்காங்க. अयोध्या में राम भगवान को दिखाया है. அயோத்தியால ராம் பகவானை காமிச்சிருக்காங்க. और मथुरा में பிறகு மதுரால कृष्ण भगवान को दिखाया है. கிருஷ்ண பகவானை காமிச்சிருக்காங்க. जो भी मनुष्य रूप में भगवान के अवतार हैं, ஏதெல்லாம் மனிதனோட ரூபத்துல பகவானோட அவதாரங்கள் இருக்குது या माने जाते हैं, இல்லைன்னா என்ன ஏத்துக்கப்படுகிறதோ वो सब कहाँ दिखाई दिए? அதெல்லாமே எங்க காமிச்சிருக்காங்க? मगध देश में दिखाई दिए हैं. மகத தேசத்துல காமிச்சிட்டாங்க. यूपी में ज्यादा धार्मिक स्थल मिला है. அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, பாபா யூபியில ரொம்ப தார்மிக் ஸ்தல் அப்படின்னா இந்த ஆன்மீக இடங்கள் என்ன இருக்குதோ அது யூபியில ரொம்ப அதிகம் காமிச்சிருக்காங்க. यूपी राज्य में जो इंडिया की यूपी राज्य है ना, उस जगह पर ज्यादा धार्मिक स्थल मिला है. இந்தியால யூபி என்ற ஒரு இடம் இருக்கு இல்லையா, அங்க தார்மிக் ஸ்தல் அப்படின்னா இந்த ஒரு ஆன்மீக இடங்கள் இருக்கு இல்லையா, அந்த क्या मिला है? அது அதிகம் இருக்குது இல்லையான்னு கேக்குறாங்க. பாபா கேக்குறாங்க என்ன கிடைச்சது? धार्मिक स्थल धार्मिक स्थल ज्यादा है. मथुरा. தார்மிக் ஸ்தல் அப்படின்னா இந்த ஆன்மீக இடங்கள் இருக்கு இல்லையா, அது அதிகம் இருக்குது. ஆமா वृंदावन. हाँ जी, हाँ जी. भगवान की जन्मभूमि ஆமா ஆமா பகவானோட ஜென்ம பூமி यूपी में ही आई हुई. யூபியில தான் பாடப்பட்டிருக்குது. तो ज्यादा होने का कारण क्या है? அவங்க கேக்குறாங்க அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேக்குறாங்க. उसका कारण ये है அதுக்கு காரணம் இதா இருக்குது, कि भारत का विदेश है दक्षिण भारत. பாரதத்தோட விதேசமா இருக்குது தென் இந்தியா. वो विदेशी बाप को प्रत्यक्ष करते हैं. அந்த விதேசிகள் அப்பாவை வெளிப்படுத்துறாங்க. लेकिन विदेशियों की भाषा, ஆனா விதேசிகளினோட மொழி, विदेशियों की चाल चलन, விதேசிகளினோட நடத்தை, विदेशियों की रीत रस्म रिवाज, விதேசிகளினோட கலாச்சாரம், वो सब विदेशी होते हैं. கலாச்சாரம் அந்த ஒரு ட்ரெடிஷன் இதெல்லாம் என்னன்னா எல்லாமே விதேசியா தான் இருக்கும். इसलिए बाप को उतनी गहराई तक नहीं पहचान पाते. அதனால தான் பேச்ச அந்த அளவுக்கு ஆழமாக புரிஞ்சுக்க முடியறதில்ல. और भारतवासियों की பிறகு பாரதவாசிகளது उत्तर भारत वालों की
பிறகு உத்தர் பாரத்தினோட இந்த உத்தர் பாரத்காரங்களினோட பாஷா हिंदी, ஹிந்தியா இருக்கு. चाल चलन, நடத்த सब देवताओं की जो चाल चलन है उसके जानकार हैं। எல்லாமே தேவதைகளினோட நடத்தைகள் என்ன இருக்குதோ அதை பற்றி தெரிஞ்சிருக்கக்கூடியவங்க. அப்படின்னா அந்த ஒரு தகவல் இவங்களுக்கு இருக்குது. रीत रस्म रिवाज भी भक्ति मार्ग के फॉलो करते हैं। இந்த பரம்பரைகள் கலாச்சாரம் பக்தி மார்க்கத்துல பக்தி மார்க்கத்து என்ன ஃபாலோ செய்யறாங்களோ वही जो देवताओं के थे, அதேதான் தேவதைகளது என்ன இருந்ததோ அதேதான், भले दूसरे रूप में, பலே வேற ரூபத்துல இருக்குது. तो वो जल्दी ही राज को समझ जाते हैं शास्त्रों का। அதனாலதான் அவங்க ரொம்ப சீக்கிரமாக சாஸ்திரங்களினோட ரகசியத்தை புரிஞ்சுக்கிறாங்க. और भगवान के असली स्वरूप को भी शास्त्रों के आधार पर பிறகு பகவானோட உண்மையான ரூபத்தை கூடயும் சாஸ்திரங்களினோட அனுசாரமாக जल्दी कैच कर लेते हैं। சீக்கிரமாக கேட்ச் பண்ணிக்கிறாங்க. इसलिए அதனால अभी ये ज्ञान, இப்போ இந்த ஞானம் बेसिक ज्ञान कहो तो तक 70 साल हो गए, பேசிக் ஞானம்னு சொன்னீங்கன்னா 70 வருஷங்கள் ஆயிடுச்சு. और एडवांस ज्ञान कहो பிறகு அட்வான்ஸ் ஞானம்னு சொல்லிங்கன்னா तो 25 और 8 25 + 8 33 साल हो गए। 33 வருஷங்கள் ஆயிடுச்சு. दक्षिण भारत वालों ने अभी भी बाप को प्रत्यक्ष नहीं कर पाया। தென்னிந்தியக்காரங்க இப்போ வரைக்கும் அப்பாவை பிரத்யக்ஷம் செய்ய முடியல. और उत्तर भारत वाले लोग अभी निकले नहीं है। பிறகு உத்தர் பாரத்காரங்க இப்போ வரைக்கும் வரல. அவங்க அப்படின்னா ஞானத்துக்கு வரல. निकले हैं तो छोटे छुटपुट, ஒருவேளை வந்திருக்காங்கன்னாலும் கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. जब गंगा निकलेगी எப்போ கங்கா வருவாங்களோ तो उसके पीछे पीछे அப்போ அவங்களுக்கு பின்னாடி सारा भारत, उत्तर भारत निकल पड़ेगा। முழு பாரத், இந்த உத்தர் பாரத் இருக்கு இல்லையா, இந்த நார்த் இந்தியா, அது ஃபுல் வந்துடும். जो मुरली में बोला है, அதுக்காக முரளில சொல்லப்பட்டிருக்குது. जब सन्यासी निकलेंगे तो तुम बच्चों की विजय हो जाएगी। எப்போ சன்னியாசிகள் வெளிப்படுவாங்களோ அப்போ குழந்தைகளான உங்களுக்கு வெற்றி கிடைச்சிடும். यूपी की विशेषता है, जैसे भक्ति के तीर्थ स्थान यूपी में बहुत हैं। யூபியினோட விசேஷமா இருக்குது. எப்படி பக்தியினோட தீர்த்த இடங்கள் யூபில ரொம்ப இருக்குது, वैसे ज्ञान के सेवा केंद्रों का विस्तार भी अच्छा कर रहे हैं। அதே மாதிரி தான் ஞானத்தினோட சேவா கேந்திர அப்படின்னா சர்வீஸ் சென்டர்களினோட விஸ்தாரம் கூடயும் நல்லபடியாக பண்ணிட்டு இருக்கீங்க. यूपी में भक्त आत्माएं भी बहुत हैं। யூபில பக்த ஆத்மாக்கள் கூடயும் நிறைய பேர் இருக்காங்க. तो मास्टर भगवान अब भक्तों की पुकार सुन அப்போ இந்த நேரத்துல அதாவது இப்போ மாஸ்டர் பகவான் இப்போ பக்தர்களினோட அந்த பேச்சை கேட்டு அப்படின்னா அவங்க என்ன கூப்பிடுறாங்களோ அதை கேட்டு और भी जल्दी जल्दी भक्ति का फल उनको दो। இன்னும் சீக்கிரமாக பக்தியினோட பலனை அவங்களுக்கு கொடுங்க. दे रहे हैं, கொடுத்துட்டு இருக்கீங்க. लेकिन और भी स्पीड को बढ़ाओ। ஆனா இன்னும் ஸ்பீடை அதிகமாக்குங்க. यूपी की विशेषता, யூபியோட விசேஷம் अनेक गरीबों को साहूकार बनाने का बहुत अच्छा चांस ले रहे हैं। யூபியினோட விசேஷமா இருக்குது. ஏராளமான அப்படின்னா நிறைய ஏழைகளை பணக்காரங்களாக ஆக்குறதுக்கான ரொம்ப நல்ல சான்ஸை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. यूपी का कौरव गवर्नमेंट के नक्शे में भी विस्तार है। யூபி இது கௌரவ் கவர்மெண்டினோட மேப்ல கூடயும் விஸ்தாரமாக இருக்குது. एरिया बहुत लंबी है। ஏரியா ரொம்ப நீளமாக இருக்குது. ऐसे ही पांडव गवर्नमेंट के नक्शे में सेवा की एरिया सबसे नंबर 1 करके दिखाओ। அதே மாதிரி தான் பாண்டவ் கவர்மெண்ட்லையும் பாண்டவ் கவர்மெண்டினோட மேப்லையும் சேவையினோட ஏரியா என்ன இருக்குதோ அதை என்ன செய்யணும்னா எல்லாத்தை விட நம்பர் 1ல பண்ணி காமிங்க, அப்படின்னா விஸ்தாரமாக்கிட்டு காமிங்க. विशेष इस वर्ष में रहे हुए गुप्त वारिसों को प्रत्यक्ष करो। விசேஷமாக இந்த நேரத்துல
என்ன செய்யணும்னா குப்தமாக இருக்கக்கூடிய வாரிசுகளை பிரத்யக்ஷம் செய்யுங்க. अब तक जो किया है वह बहुत अच्छा किया है. இப்போ வரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்களோ அது ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. अभी और भी चारों ओर की आत्माएं वंस मोर करें. இப்போ இன்னும் என்னன்னா நாலா பக்கம் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் ஒன்ஸ் மோர் அப்படின்னா இன்னொரு தடவைன்னு சொல்லணும். वाह वाह की ताली बजाएं. வாஹ வாஹ அப்படின்னா அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லி கையை தட்டணும். ऐसा विशेष कार्य भी यूपी वाले करेंगे. இப்படிப்பட்ட விசேஷமான செயல்கள் கூடயும் யூபி காரங்க செய்வாங்க. अभी और भी ज्यादा ज्ञान स्थान बनाओ. இப்போ இன்னும் அதிகம் ஞானத்தினோட இடங்களை ரெடி பண்ணுங்க. तीर्थ स्थानों से ज्ञान स्थान बनाते जाओ. தீர்த்த இடங்கள்ல இருந்து இந்த ஞானத்தினோட இடங்களாக ஆக்குங்க. अव्यक्त वाणी तारीख 12 दिसंबर 1979 पृष्ठ 110 मध्य. தீர்த்த இடங்களை ஞான இடங்களாக ஆக்குங்க. धर्म युद्ध. यूपी को धर्म युद्ध का खेल दिखाना है. யூபிக்கு தர்ம யுத்தத்தினோட விளையாட்ட காமிக்கணும். इसका मतलब क्या है? இதுக்கு அர்த்தம் என்ன இருக்குது? इसका मतलब यही है இதுக்கு அர்த்தம் இதுதான் இருக்குது कि धर्म का युद्ध करने वाला कोई यूपी में पार्ट बजाता है विशेष. தர்ம யுத்தத்தினோட பாட் செய்யக்கூடியவங்க அவங்க விசேஷமாக யூபில பாட் செய்யறாரு. तो जो विशेष पार्ट बजाने वाला है அப்போ யாரு விசேஷமான பாட் செய்யக்கூடியவர் இருக்காரு? धर्म का युद्ध தர்மத்தினோட யுத்தம் प्रैक्टिकल में करके दिखाने वाला है. பிராக்டிக்கல்ல செஞ்சு காமிக்க கூடியவங்க யார் இருக்காங்களோ वो जरूर ईश्वरीय ज्ञान लेने वाला होगा. அவங்க கண்டிப்பாக ஈஸ்வரிய ஞானத்தை எடுத்துக்க கூடியவங்களா இருப்பாங்களா? या दुनियावी मनुष्यों से ज्ञान लेने वाला होगा. இல்லைன்னா உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்களிடமிருந்து ஞானத்தை எடுத்துக்க கூடியவங்களாக இருப்பாங்களா? ईश्वरीय ज्ञान ही ஈஸ்வரிய ஞானம் தான் धर्म युद्ध का खेल दिखा सकता है. தர்ம யுத்தத்தினோட விளையாட்டை காமிக்க முடியும். और भी प्रैक्टिकल में हो भी रहा है. பிறகு இப்போ பிராக்டிக்கல்ல ஆயிட்டு கூட இருக்குது. यूपी में धर्म युद्ध का खेल शुरू हो गया. யூபில தர்ம யுத்தத்தினோட விளையாட்டு ஆரம்பம் ஆயிடுச்சு. धुआंधार पुतले जलाए जा रहे हैं. தீவிரமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த பொம்மைய எரிச்சிட்டு இருக்காங்க. அதாவது பாபாவோட பொம்மையை எரிச்சிட்டு இருக்காங்க. और धर्म युद्ध का खेल பிறகு தர்ம யுத்தத்தினோட விளையாட்டு ऐसा चल रहा है எப்படி ஆயிட்டு இருக்குதுன்னா எப்படி நடந்துட்டு இருக்குதுன்னா जिसमें पुतले जलाएं या कुछ भी करें இதுல பொம்மைய எரிக்கட்டும் இல்லைன்னா என்ன வேணாலும் செய்யட்டும். பொம்மையை எரிய வைக்கட்டும் இல்லைன்னா என்ன வேணாலும் செய்யட்டும். कुछ भी बिगाड़ नहीं हो पा रहा है. எதுவுமே ஒண்ணுமே அவங்க செய்ய முடியல. அதாவது இங்க நமக்கு அவங்க எதுவுமே செய்ய முடியல அவங்களால. जो अधर्म का युद्ध करने वाले होते हैं யாரு அதர்மத்தினோட யுத்தத்தை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்களோ वो सुनी सुनाई बातों के आधार पर चलते हैं. அவங்க கேட்டு சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களினோட ஆதாரப்படி நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, நடக்கிறவங்க. அவங்க धर्म का युद्ध करने वाले सुनी सुनाई बातों के आधार पर नहीं चलते हैं. தர்மத்தினோட யுத்தத்தை செய்யக்கூடியவங்க கேட்டு சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களினோட ஆதாரப்படி நடக்கக்கூடியவங்களாக இருக்க மாட்டாங்க. बाबा ऐसे पुतला जलाते हैं ना, इन लोगों का आगे चलकर पनिशमेंट ज्यादा होगा ना. பாபா இப்படி யாரு பொம்மையை எரிக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கு வருங்காலத்தில் ரொம்ப பனிஷ்மெண்ட்
தண்டனை கிடைக்கோ இல்லையா பாபான்னு மாதாஜி கேட்டுட்டு இருக்காங்க. वो अज्ञानी बनकर जलाते हैं அவங்க அஞ்ஞானியாக இருந்து எரிக்கிறாங்களா, या ज्ञानी बनकर जलाते हैं? இல்லைன்னா ஞானியாக இருந்து எரிக்கிறாங்களா? हैं? அஞ்ஞானிகள்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். अज्ञानी बन के जलाते हैं। पुतला அஞ்ஞானியாக இருந்து எரிக்கிறாங்க. जलाने से कोई नुकसान हो जाता है क्या? இப்போ பொம்மையை எரிக்கிறாங்க இல்லையா, அப்படின்னா பாபாவோட பொம்மையை எரிக்கிறாங்க, இதனால என்ன நஷ்டம் ஆகுது? पुतला जिसका जलाया गया, யாரோட பொம்மையை எரிக்கிறாங்களோ उसका पुतला जलाने से அவங்களோட பொம்மையை எரிக்கிறதுனால क्या कोई उसका नुकसान होता है? என்ன அவங்களுக்கு ஏதாவது நஷ்டம் ஆகுமா என்ன? कुछ नहीं। எதுவுமே இல்ல. ये साधारण युद्ध नहीं है, இது சாதாரணமான யுத்தம் இல்ல. महाभारी महाभारत ज्ञान का युद्ध है, மகாபாரி மகாபாரத் ஞானத்தினோட யுத்தமா இருக்குது. जिससे सबको पसार होना है। இதில் மூலமாக எல்லாருக்கும் கூடயும் இது தாண்டிதான் போக வேண்டியதாக இருக்கும், கிராஸ் ஆகிதான் போக வேண்டியதாக இருக்கும். आप जैसा कि आपके द्वारा कहा जाता है कि आप ना तो कुछ लेते हैं ना कुछ देते हैं। அந்த பிரதர் கேட்டுட்டு இருக்காங்க, பிரஸ் ரிப்போர்ட்டரு, நீங்க என்ன சொல்றீங்கன்னா நீங்க எதுவுமே கொடுக்கறது இல்ல வாங்குறது இல்லன்னு சொல்றீங்க. ठीक है, इतना बड़ा स्ट्रक्चर यहाँ दिल्ली ऑल ओवर इंडिया में चल रहा है। இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர், அது எப்படின்னா முழு இந்தியாவில், அப்படின்னா ஃபுல் ஆல் ஓவர் இந்தியாவில் போயிட்டு இருக்குது. विदाउट फंडिंग में कैसे चल रहा है? வித்தவுட் ஃபண்டிங், இப்போ பணம் கொடுக்காம எப்படி நடக்குது? बाबा वीरेंद्र जो दुनिया बदलने की बात कर रहे हैं, இன்னொருத்தர் கேட்டுட்டு இருக்காங்க, பாபா வீரேந்திர தேவ் யாரு உலகத்தை மாத்துறதுக்கான பேச்சை பேசுறாங்க, कब तक दुनिया के सामने आए? அவங்க எப்போ வரைக்கும் உலகத்துக்கு முன்னாடி பிரத்யட்சமாக போறாரு? यूपी को धर्म युद्ध का खेल दिखाना चाहिए। யூபிக்கு தர்ம யுத்தத்தினோட விளையாட்டை காமிக்கணும். अव्यक्त वाणी तारीख 24 दिसंबर 1979 पृष्ठ 146 यूपी वालों को धर्म युद्ध का खेल दिखाना है। யூபி காரங்களுக்கு தர்ம யுத்தத்தினோட விளையாட்டை காமிக்கணும். क्योंकि मिलिट्री वाले जैसे होते हैं ना, ஏன்னா எப்படி மிலிட்ரிக்காரங்க இருப்பாங்க இல்லையா, जिनके अंदर मिलिट्री पने के संस्कार हैं, யாருக்குள்ள மிலிட்ரினோட தன்மையினோட சன்ஸ்காரம் இருக்குது, जन्म जन्मांतर युद्ध भूमि में काम करती रही है आत्माएं, ஜென்ம ஜென்மாந்தரம் யுத்த பூமியில வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க ஆத்மாக்கள். तो अगर शरीर छोड़ेंगी तो भी अगले जन्म में कहाँ पहुँचेंगी? ஒருவேளை சரீரை விட்டாலும் நெக்ஸ்ட் ஜென்மத்துல அவங்க எங்க போய் சேருவாங்க? हैं? युद्ध क्षेत्र में पहुँच जाएंगी। யுத்தத்தினோட அந்த க்ஷேத்திரம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஃபீல்ட்ல தான் போய் சேருவாங்க. तो उत्तर भारत वालों में, அதாவது உத்தர் பாரத் காரங்கள்ல खास यूपी वालों को लिए बोला है। क्या बोला है? விசேஷமாக யூபி காரங்களுக்காக சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்குது? हैं? धर्म युद्ध का खेल यूपी को दिखाना है। தர்ம யுத்தத்தினோட விளையாட்டை யூபி காரங்களுக்கு காமிக்கணும். क्यों? ஏன்? और लड़ाई झगड़ा करना, இப்போ சண்டை செய்யறது ये तो निर्धन की निशानी है। இது அனாதைகளோட வேலையா இருக்குது. हैं? जो धनी धोरी बाप के बच्चे होंगे, இப்போ யாருக்கு அப்பா இருப்பாங்களோ அப்படிப்பட்ட குழந்தைகள் वो युद्ध करेंगे, அவங்க யுத்தத்தை பண்ணுவாங்களா? या शांत होने वाले होंगे? இல்லைன்னா அமைதியாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்களா? हैं? शांत होने वाले होंगे। அமைதியாக இருக்கக்கூடியவங்களா? माने महाभारत गृह युद्ध से उनको पसार नहीं होना चाहिए। அப்படின்னா மகாபாரி மகாபாரத கிரக யுத்தம் இருக்கு இல்லையா, இளையர் மார்க்கத்தினோட யுத்தம், இத அவங்க கிராஸ் பண்ண கூடாதா என்ன?
मुरली में तो बोला है முரளியில சொல்லப்பட்டிருக்குது गेट वे टू हेवन इज கேட்வே டு ஹெவன் இஸ் அப்படின்னா ஸ்வர்க்கத்துக்கு போகிறதுக்கான கேட்டா இருக்குது महाभारत மகாபாரத் जब तक महाभारत युद्ध से पसार नहीं हुई कोई आत्मा எப்போ வரைக்கும் மகாபாரத யுத்தத்தை இப்போ ஒரு ஆத்மா கிராஸ் பண்ணலையோ तब तक स्वर्ग के गेट में அப்போ வரைக்கும் ஸ்வர்க்கத்தினோட கேட்டுக்கு जा ही नहीं सकती। போகவே முடியாது। ये सत्य और असत्य का युद्ध இந்த சத்தியம் பிறகு அசத்தியத்தினோட யுத்தம் करना ही पड़े। இது செஞ்சுதான் தீரணும்। इसलिए அதனால युद्ध तो है யுத்தமாக இருக்குதுதான், लेकिन बाहुबल का युद्ध नहीं है। ஆனா பாகுபலம் அப்படின்னா உடல் பலத்தினோட யுத்தம் இல்ல। कौन सा युद्ध है? எந்த யுத்தமா இருக்குது? ये रूहानी युद्ध है। இது ஆன்மீக யுத்தமா இருக்குது। इस रूहानी युद्ध में இந்த ஆன்மீக யுத்தத்துல धर्म युद्ध की बात है। தர்ம யுத்தத்தினோட விளையாட்டா இருக்குது, பேச்சா இருக்குது। अधर्म की बात அதர்மத்தினோட பேச்சு नहीं होनी चाहिए। இருக்க கூடாது। यूपी में साधु संत महात्माएं बहुत है। யூபில சாது சந்த் மகாத்மாக்கள் ரொம்ப இருக்காங்க। एक तरफ यात्रु है, ஒரு பக்கம் யாத்ரிகள் இருக்காங்க, एक तरफ महात्माएं हैं। ஒரு பக்கம் யாத்ருகள் இருக்காங்க, இன்னொரு பக்கம் மகாத்மாக்கள் இருக்காங்க। एक महात्माओं का झुंड जो वह ग्रुप मधुबन तक पहुंच जाए। ஒரு மகாத்மாக்களினோட குரூப் அது எங்கன்னா அங்க மதுபனத்துக்கு போய் சேரணும்। समय पर तो कोई भरोसा नहीं। நேரத்தை பற்றி எதுவுமே கேரண்டி இல்ல। अभी तो एक ही समय पर 3 प्रकार की सेवा करनी है। இப்போ ஒரே நேரத்துல 3 விதமான சேவையை செய்யணும்। मनसा भी, वाणी भी और संबंध संपर्क द्वारा अर्थात चेहरे द्वारा भी। மனது மூலமாகவும் பேச்சு மூலமாகவும் பிறகு தொடர்பு பிறகு உறவு மூலமாக உறவு பிறகு தொடர்பு மூலமாக கூடயும் அப்படின்னா முகத்து மூலமாக ऐसी फास्ट सेवा करेंगे तब विश्व आपके गुण गाएगा। இப்படி ஃபாஸ்டாக எப்போ சேவை செய்வீங்களோ அப்போ உலகம் உங்களோட மகிமையா பாடும், குணத்தை பற்றி பாடுவாங்க। अव्यक्त वाणी तारीख 25 फरवरी 2006 पृष्ठ 4 मध्य। बाबा यूपी को धर्म युद्ध का खेल दिखाना है। பாபா யூபிக்கு தர்ம யுத்தத்தினோட விளையாட்டை காமிக்கணும்। பாபா சொல்றாங்க காமிக்கணும்। वो कैसे होगा? அது எப்படி பாபா? अरे माने आप जो है आश्रम में जाके लड़ाई नहीं लड़ेंगे। அப்படின்னா நீங்க ஆசிரமத்துல போய் யுத்தத்தை செய்ய மாட்டீங்களா? ज्ञान की ஞானத்தினோட யுத்தம் बाबा डिटेल में आप ज्ञान की लड़ाई लड़ेंगे कि नहीं लड़ेंगे? பாபா டீட்டெயிலா சொல்லுங்க பாபான்னு நம்ம சொல்றாங்க। பாபா கேட்டுட்டு இருக்காங்க, நீங்க ஞானத்தினோட யுத்தத்தை செய்வீங்களா இல்லையா? யுத்தம் செய்வோம் பாபா। कि डर के पूछ दबा के भाग आएंगे? இல்லைன்னா பயந்து அப்படியே ஓடி வந்துடுவீங்களா? लड़ेंगे ना, யுத்தம் செய்வீங்க இல்லையா? तो वो युद्ध बढ़ेगा कि घटेगा? அப்போ அந்த யுத்தம் அதிகமாகுமா இல்லைன்னா குறையுமா? है बढ़ेगा। அதிகமாகும்னு சொல்றாங்க ஸ்டூடெண்ட்। बढ़ेगा तो धर्म युद्ध का खेल दिखाना है। அதிகமாகும், அப்போ தர்ம யுத்தத்தினோட விளையாட்டை காமிக்கணும்। यूपी की भूमि विशेष पावन भूमि गाई हुई है। யூபியினோட பூமி விசேஷமான பாவனமான பூமி என்று சொல்லி பாடப்பட்டிருக்குது। पावन करने वाली भक्ति मार्ग की गंगा नदी भी वहाँ है। பாவன செய்யக்கூடிய பக்தி மார்க்கத்தினோட கங்கா நதி கூடயும் அங்கதான் இருக்குது। और भक्ति के हिसाब से कृष्ण की भूमि भी यूपी में ही है। பிறகு பக்தியினோட கணக்குல கிருஷ்ணனோட பூமி கூடயும் அங்கதான் யூபியில தான் இருக்குது। भूमि की महिमा बहुत है। பூமியினோட மகிமை அதிகம் இருக்கு। सदा पावन बन और पावन बनाने की विशेषता संपन्न है। சதா பாவனமாக ஆகி பாவன ஆக்குறதுக்கான விசேஷத்தை என்ன இருக்குதோ விசேஷம் அது பரிபூர்ணமாக இருக்கு। जैसे बाप की महिमा है पतित पावन,
எப்படி அப்பாவோட மகிமை ஆயிருக்குது பतिத்த பாவன், यूपी वालों की भी महिमा बाप समान है। யூபி காரங்களினோட மகிமை கூடயும் அப்பாக்கு சமமாக இருக்குது. ऐसे भाग्यवान स्थान और स्थिति இப்படி பாக்யசாலியா இருக்கக்கூடிய இடம் பிறகு ஸ்திதி दोनों की महिमा है। ரெண்டுத்துக்கான கூடயும் மகிமை இருக்குது. सदा पावन यह है स्थिति की महिमा। சதா பாவனம் இதா இருக்குது ஸ்திதியினோட மகிமை. तो ऐसे भाग्यवान अपने को समझते हो? அதாவது இப்படி பாக்யசாலியாக இருக்கிறோன்னு சொல்லி உங்களை நீங்க நினைச்சுக்கிறீங்களா? सदा अपने भाग्य को देख हर्षित होते, சதா தன்னோட பாக்கியத்தை பார்த்து புன்னக முகமோட ஆகிறது. स्वयं भी सदा हर्षित और दूसरों को भी हर्षित बनाते चलो। சுயம் கூடயும் சதா புன்னக முகமோட பிறகு மற்றவங்கள கூடயும் புன்னக முகமோட ஆக்குங்க. क्योंकि हर्षित मुख स्वतः ही आकर्षण मूर्त होते हैं। ஏன்னா புன்னக முகமோட இருக்கிறவங்க தானாவே என்ன ஆகும்னா அது அட்ராக்ட் பண்ற மூர்த்தியாக இருக்கும், அப்படின்னா ஈர்ப்பு பண்ணக்கூடிய மூர்த்தியாக இருப்பாங்க. यह पावन बनाने के कार्य का यादगार இந்த பாவனை பண்றதுக்கான இந்த பாவனம் ஆக்குறதுக்கான வேலையினோட நினைவார்த்தம் यूपी में है। யூபில இருக்கு. अव्यक्त वाणी तारीख 5 अक्टूबर 1987 पृष्ठ 71 मध्य। அவங்க கேட்டுட்டு இருக்காங்க யூபிக்கு தர்ம யுத்தத்தினோட விளையாட்டை காமிக்கணும். இப்போ சைத்தன்ய பாரத் இருக்காங்கன்னா சைத்தன்யத்துல யூபி என்னோட பாட் செய்யக்கூடியவங்களும் இருப்பாங்க இல்லையான்னு கேக்குறாங்க. बिल्कुल है। பாபா சொல்றாங்க கண்டிப்பாக இருக்காங்க. तू पी सबसे पहले। பாபா சொல்றாங்க நீ குடி எல்லாத்தை விட ஃபர்ஸ்ட். यू माने யூ அண்ணா तुम, நீ, और पी माने पियो। பிறகு பி என்ன குடிக்கிறது, குடி. तुम सबसे जास्ती पियो। நீ எல்லாத்தை விட அதிக குடி. यूपी में कौन सी नदी का गायन है? யூபில எந்த நதியினோட மகிமை இருக்குது அதிகம்? है? यमुना नहीं, यमुना का उतना गायन नहीं है। யமுனா இல்ல, யமுனா என்னோட மகிமை அந்த அளவுக்கு இல்ல. यमुना का मथुरा और दिल्ली में गायन है। யமுனா என்னோடது மதுரா பிறகு தில்லில மகிமை இருக்குது. यूपी में खास யூபில விசேஷமாக गंगा नदी बहती है। கங்கா நதி பாயுதுன்னு சொல்றாங்க. तो जो ज्ञान गंगाएं हैं அப்போ யாரு ஞான கங்காக்கள் இருக்காங்க? उनका नाम है तूपी। அவங்களோட பேரு தூப்பி, அப்படின்னா நீ குடி. कौन पी? யாரு குடிக்கிறது? तूपी। நீ குடி. यूपी का बेहद का अर्थ क्या है? அவங்க கேட்டுட்டு இருக்காங்க பாபா யூபியினோட எல்லைக்கு அப்பாற்பட்ட அர்த்தம் என்னன்னு கேக்குறாங்க. यू माने क्या? யூ அண்ணா என்ன? यू यू माने क्या? யூ யூ அண்ணா என்ன? यू யூ அண்ணா யூ. यू माने यू। யூ அண்ணா யூ. யூ அண்ணா நீ. आप हमको कहें, हम तुमको कहें। நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எனக்கு சொல்லுங்க. यू माने तुम, யூ அண்ணா நீங்க. हैं? और पी माने? பிறகு பி அண்ணா? पी माने पियो। பி அண்ணா குடிங்க. हाँ, डायरेक्शन मिला। ஆமா, டைரக்ஷன் கிடைச்சிருக்கு. तुम पियो। நீங்க குடிங்க. दक्षिण भारत वाले भी पीते हैं இந்த தென்னிந்தியக்காரங்க கூடயும் குடிக்கிறாங்க. और तुम भी पीते हो। பிறகு நீங்க கூடயும் குடிக்கிறீங்க. वो पहले पी लेते हैं। कौन? அவங்க ஃபர்ஸ்ட் குடிச்சிடுறாங்க. யாரு? दक्षिण भारत वाले जो भाषा भी नहीं जानते हैं, தென்னிந்தியக்காரங்க யாருக்கு மொழியை பற்றி கூடயும் தெரியாது. वो ज्ञान जल पहले पी लेते हैं। அவங்க ஞானத்தினோட தண்ணி ஃபர்ஸ்ட் குடிச்சிடுறாங்க. उनके पीने से काम नहीं चलेगा। அவங்க குடிக்கிறதுனால வேலை நடக்காது. क्यों? ஏன்?
क्योंकि भाषा ही पूरी नहीं जानते हैं तो गुहियार्थ को भी ஏன்னா அந்த மொழியை பற்றிய கம்ப்ளீட்டாக தெரியாது அப்படின்னா ஆழமான ரகசியம் என்ன இருக்குதோ அதை பற்றி समझ नहीं सकते हैं। அவங்களால புரிஞ்சுக்க முடியறதில்ல। इसलिए डायरेक्शन है तुम पियो, அதனாலதான் டைரக்ஷன் இருக்குது, நீங்க குடிங்க। यू पी, யூ பி, तुम पियो நீங்க குடிங்க, तो काम बन जाएगा। அப்போ வேலை நடந்துடும்। लेकिन वो पीते ही नहीं, कुंभकर्ण इतना सोए पड़े। ஆனா அவங்க குடிக்கிறதே இல்ல, இந்த கும்பகர்ணத்தினோட தூக்கத்துல தூங்கிட்டு இருக்காங்க। इसलिए यूपी वालों से खास बोला हुआ है। அதனாலதான் யூபி காரங்களுக்கு விசேஷமாக சொல்லப்பட்டிருக்குது। यूपी को धर्म युद्ध का खेल दिखाना है। யூபிக்கு தர்ம யுத்தத்தினோட விளையாட்டை காமிக்கணும்। माने दक्षिण भारत वाले जो हैं वो सुन तो लेते हैं, அப்படின்னா தென்னிந்தியாக்காரங்க அவங்க கேட்டுடுறாங்க தான், ज्ञान को समझ भी लेते हैं, बाप को प्रत्यक्ष भी कर लेते हैं, ஞானத்தை புரிஞ்சுக்கவும் செய்றாங்க, அப்பாவை பிரத்யக்ஷத் கூடயும் பண்ணிடுறாங்க। लेकिन ஆனா धर्म युद्ध की लड़ाई में मैदान में ஆனா தர்ம யுத்தத்தினோட யுத்தத்துல அவங்க இந்த ஒரு மைதானத்துல मैदान में नहीं आते। அந்த ஃபீல்டுல அவங்க வர்றது இல்ல। और यूपी क्या करेगा? பிறகு யூபி என்ன செய்யும்? यूपी की आत्माएं जैसे ही निकलेंगी, யூபி இன்னோட ஆத்மாக்கள் எப்படி அவங்க வெளிப்படுறாங்களோ, जैसे ही बाप को पहचानेंगी, எப்படி அவங்க அப்பாவை தெரிஞ்சுக்கிறாங்களோ, बस धर्म युद्ध शुरू कर देंगे। அவ்வளவுதான் தர்ம யுத்தத்தை ஆரம்பம் பண்ணிடுவாங்க। या तो सत्य रहेगा ஒண்ணு உண்மை இருக்கும், या तो हम रहेंगे, இல்லைன்னா நாம இருப்போம்। असत्य रहेगा या तो हम रहेंगे। அதாவது ஒண்ணு அசத்தியம் இருக்கும், பொய் இருக்கும், இல்லைன்னா நாம இருப்போம் அப்படி சொல்லுவாங்க। लौकिक कहावत में यूपी की विशेषता है कि லௌகிக்கத்தினோட பழமொழியில யூபியினோட விசேஷம் என்னன்னா, यूपी वाले पहले आप का मंत्र ज्यादा पढ़ते हैं। யூபி காரங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ற மந்திரத்தை அதிக படிக்கிறாங்க। அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் நீங்கன்னு சொல்லி அவங்க அந்த விஷயத்தை அதிகம் சொல்றாங்க, அந்த மந்திரத்தை அதிக படிப்பாங்க அவங்க। लेकिन आप ब्राह्मण कौन सा मंत्र पढ़ते हो? ஆனா நீங்க பிராமணர்கள் எந்த மந்திரத்தை படிக்கிறீங்க? पहले बाप, ஃபர்ஸ்ட் அப்பா। हर बात में पहले बाप। ஒவ்வொரு விஷயத்துலயும் ஃபர்ஸ்ட் அப்பா, முதல் அப்பா। बाप याद आया तो सब कुछ आ गया। அப்பாவோட நினைவு வந்ததுன்னா எல்லாமே வந்த போல। तो हर कर्म में पहले बाप की याद हो। அதாவது ஒவ்வொரு செயல்கள்ல கூடயும் ஃபர்ஸ்ட் அப்பாவோட நினைவு இருக்கணும்। इसलिए यूपी वाले सदा मस्तक में पदमपति, அதனாலதான் யூபி காரங்க நெற்றில பதம்பதி, पद्मा पदम भाग्य की लकीर वाले। பத்மா பதம்னா கோடி விட அதிக அளவுல பாக்கியத்தினோட அந்த ரேகை இருக்கக்கூடியவங்க। स्थापना में दिल्ली का भी पार्ट है तो ஸ்தாபனல தில்லியினோட பார்ட் கூடயும் இருக்குது, அப்போ यूपी का भी विशेष पार्ट है। பிறகு யூபி இது கூடயும் விசேஷமான பார்ட் இருக்குது। इसलिए विशेष भाग्यवान आत्माएं हैं। அதனாலதான் விசேஷமாக பாக்யவான் ஆத்மாக்கள், பாக்யசாலி ஆத்மாக்கள் ஆயிருக்கீங்க। अव्यक्त वाणी तारीख 17 नवंबर 1994, पृष्ठ 15 अंत 16 आदि। बाबा मुरली में बोला है कि फरकाबाद में मालक को बहुत मानते हैं। பாபா முரளில சொல்லப்பட்டிருக்குது, ஃபருக்காபாத்ல எஜமான ரொம்ப ஏத்துக்கிறாங்க। ஆமா, यूपी को साकार और निराकार की डबल लॉटरी मिली। யூபிக்கு சாக்கார் பிறகு நிராகார் ரெண்டு கூடயும் டபுள் லாட்டரி கிடைச்சிருக்குது। साकार में भी मिला हुआ है और निराकार बाप तो साकार में है ही। சாக்காரத்துல கூட கிடைச்சிருக்காங்க, பிறகு நிராகார் அப்பா சாக்காரத்துல இருக்கதா செய்றாங்க, இருக்காங்க। இதுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறாங்க பிரதர்। அரே आप तो आपने खुद ही बता दिया। அர்த்தம் நீங்க சுயமே சொல்லிட்டீங்க। यूपी वालों को யூபி காரங்களுக்கு चाहे ले या न ले वो दूसरी बात है, அவங்க எடுத்துக்கிறாங்களோ எடுத்துக்காம போகிறாங்களோ அது வேற விஷயம்।
लेकिन मिला हुआ है। ஆனா கிடைச்சிருக்குது. कौन मिला हुआ है? கிடைச்சிருக்காங்க. யார் கிடைச்சிருக்காங்க? साकार भी मिला हुआ है। साकार ने भी यूपी में जन्म लिया है। சாக்கார் கூடயும் கிடைச்சிருக்காங்க. சாக்கார் கூட யூபில ஜென்மம் எடுத்திருக்காங்க. और जो बेहद का जन्म है, பிறகு எல்லைக்கு அப்பாற்பட்ட ஜென்மம் என்ன இருக்கு? बेहद का जन्म எல்லைக்கு அப்பாற்பட்ட ஜென்மம் वो भक्ति मार्ग में कहाँ माना जाता है? அது பக்தி மார்க்கத்துல எங்கன்னு சொல்லி ஏத்துக்கப்படுகிறது. वो भी यादगार यूपी में बनी हुई है। அந்த ஒரு நினைவார்த்தம் கூடயும் யூபில தான் செய்யப்பட்டிருக்குது. அப்படின்னா இருக்குது. या तो वाराणसी यादगार बनी हुई है, ஒன்று இல்லைன்னா வாரணாசி இருக்கு இல்லையா, அதோட நினைவார்த்தம் இருக்குது. शंकर का स्थान माना जाता है, शिव शंकर भोलेनाथ का स्थान। சங்கரினோட இடம் சிவ் சங்கர் போலேநாத்தினோட இடம்னு சொல்லி ஏத்துக்கப்பட்டிருக்குது. काशी विश्वनाथ गंगे, காஷி விஸ்வநாத் கங்கே. या तो இல்லைன்னா अयोध्या मानी जाती है, அயோத்தியான்னு சொல்லி ஏத்துக்கப்பட்டிருக்குது. राम जन्मभूमि, ராமனோட ஜென்மபூமி. या तो இல்லைன்னா कृष्ण जन्मभूमि मथुरा मानी जाती है। கிருஷ்ணனோட ஜென்மபூமி மதுரான்னு சொல்லி ஏத்துக்கப்பட்டிருக்குது. तो तीनों ही रूपों में भगवान का जन्म அதாவது 3 ரூபத்துல கூடயும் பகவானோட ஜென்மம் रूपी प्रत्यक्षता कहाँ मानी जाती है? பகவானோட ஜென்ம ரூபமான பிரத்யக்ஷதா எங்கன்னு சொல்லி ஏத்துக்கப்பட்டிருக்குது. यूपी में मानी जाती है। யூபில ஏத்துக்கப்பட்டிருக்குது. इसलिए அதனால महाभारी महाभारत युद्ध भी जो होना है, மகாபாரத யுத்தம் கூட என்ன ஆகணுமோ नहीं यूपी में नहीं है, அது யூபில இல்ல, है तो नजदीक, இருக்கிறது என்னமோ பக்கத்துல தான் இருக்குது. नहीं दिल्ली में भी नहीं है। டெல்லியில கூடயும் இல்ல. महाभारी महाभारत युद्ध दिखाया है कुरुक्षेत्र के मैदान में। மகாபாரத யுத்தம் குருக்ஷேத்திரத்தினோட மைதானம் அந்த ஃபீல்டுல காமிச்சிருக்காங்க. और कुरुक्षेत्र का मैदान है हरियाणा के नजदीक। பிறகு குருக்ஷேத்திரத்தினோட மைதானம் ஹரியானாக்கு கிட்ட இருக்குது. माना அப்படின்னா यूपी का बॉर्डर है। யூபியினோட பார்டரா இருக்குது. महाभारत युद्ध तो अपने अंदर ही होगा। அவங்க சொல்றாங்க மகாபாரத யுத்தம் என்றது நமக்குள்ளேயே ஆகும். कारों से युद्ध है ये। अपने अपने अंदर तो होगा, இப்போ அவங்களுக்குள்ள ஆகும் தான். लेकिन यूपी को धर्म युद्ध का खेल दिखाना है। ஆனா யூபிக்கு தர்ம யுத்தத்தினோட விளையாட்ட காமிக்கணும். क्या என்ன? बड़ा महाभारत कहाँ होगा? பெரிய மகாபாரதம் எங்க நடக்கும்? उस महाभारत में ज्यादा खेल दिखाने वाले होंगे அந்த மகாபாரத்ல அதிக விளையாட்ட காமிக்க கூடியவங்க यूपी के, யூபி காரங்க. क्योंकि जो जहाँ का होता है, जैसे नेहरू जी ஏன்னா யாரு எங்க இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்களோ, எப்படின்னா நெஹ்ருஜி इलाहाबाद के थे, இலஹாபாத் காரங்க இருந்தாங்க. उन्होंने लंबे समय तक राज्य किया, அவங்க ரொம்ப நீண்ட கால வரைக்கும் ராஜ்யத்தை பண்ணிருந்தாங்க. तो वो जीतते रहे। அப்ப அவங்க வெற்றியை அடைஞ்சிட்டு இருந்தாங்களா? वो किस स्थान से जीतते रहे? அவங்க எந்த இடத்துல இருந்து வெற்றியை அடைஞ்சிட்டு இருந்தாங்க? इलाहाबाद से ही हमेशा उन्होंने इलेक्शन लड़ा और जीते। இலஹாபாத்ல இருந்து தான் அவங்க எப்பவுமே எலெக்ஷன்ல நின்னாங்க, பிறகு வெற்றியை அடைஞ்சாங்க. तो इलाहाबाद वालों ने उनको क्यों ज्यादा अप्रिशिएट किया? அப்போ இலாபாத் காரங்க ஏன் அவங்கள ரொம்ப இஷ்டப்பட்டாங்க? அவங்களோட பெருமையை பாடினாங்க. क्योंकि वहाँ की पैदाइश थे, ஏன்னா அவங்க அங்க ஜென்ம எடுத்திருந்தாங்க. वहाँ के लोगों का इस बात का फख्र था அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி பெருமை இருந்தது அவங்களுக்கு. कि ये हमारे देश के हैं। என்னன்னா இவங்க நம்ம தேசக்காரங்க இருந்தாங்க, நம்ம தேசக்காரங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பெருமை இருந்தது. ऐसे ही அதே மாதிரி தான் यूपी वालों को जब पता चलेगा யூபி காரங்களுக்கு எப்போ தெரிய வருமோ कि भगवान का साकार रूप பகவானோட சாக்கார் ரூபம் कहाँ होता है, எங்க ஆகுதுன்னு, तो उनको नशा चढ़ जाएगा। அப்ப அவங்களுக்கு போதை ஏறிடும்.
इसलिए बोला है अव्यक्तवाणी में यूपी को धर्म युद्ध का खेल दिखाना है। அதனாலதான் அவ்யக்தவாணியில சொல்லப்பட்டிருக்குது யூபிக்கு தர்ம யுத்தத்தினோட விளையாட்ட காமிக்கணும். अभी दिखाया नहीं है, இப்போ காமிக்கல, छुट कहीं दिखा रहे हैं थोड़ा थोड़ा। எங்கேயோ கொஞ்சம் கொஞ்சம் எங்கேயோ காமிச்சிட்டு இருக்கீங்க, காமிச்சிட்டு இருக்காங்க. जैसे यूपी में गली गली में मंदिर हैं, எப்படி யூபில ஒவ்வொரு வீதியில கூடயும் ஸ்ட்ரீட்ல கூடயும் கோயில் இருக்குது, ऐसे यूपी में गली गली में सेवा केंद्र हों। அதே மாதிரி தான் யூபில ஒவ்வொரு வீதியில கூடயும் சேவா சென்டரினோட तब भक्ति और ज्ञान का मुकाबला होगा। சேவா சென்டர் இருக்கணும். அப்போ பக்தி பிறகு ஞானத்தினோட முதல் ஏற்படும். अव्यक्त वाणी तारीख 24 दिसंबर 1979 पृष्ठ 146। பாபா அவ்யக்தவாணியில சொல்லப்பட்டிருக்குது யூபிக்கு தர்ம யுத்தத்தினோட விளையாட்ட காமிக்கணும்னு சொல்லி. हाँ जी, அவங்க சொல்றாங்க பாபா அவ்யக்தவாணியில சொல்லியிருக்காங்க யூபிக்கு தர்ம யுத்தத்தினோட விளையாட்ட காமிக்கணும். பாபா சொல்றாங்க ஆமா. பாபா இதுக்கு அர்த்தம் என்ன? इसका अर्थ ये है இதுக்கு அர்த்தம் என்னன்னா कि यूपी में जितनी हिंदी अच्छी जानते हैं, யூபில எந்த அளவுக்கு ஹிந்திய நல்லபடியாக அவங்களுக்கு தெரியுமோ उतना भारत के किसी भी स्टेट में इतनी अच्छी हिंदी जानने वाले हैं क्या? இந்த அளவுக்கு பாரத்ல எந்த ஸ்டேட்காரங்க வேணாலும் ஆயிருக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல ஹிந்தி தெரிஞ்சிருக்கிறவங்க இருக்காங்களா? हैं? और भगवान आके हिंदी में सुनाता है பிறகு பகவான் வந்து ஹிந்தில பேசுறாங்களா या दूसरी भाषा में सुनाता है? இல்லன்னா வேற லாங்குவேஜ்ல பேசுறாங்களா சொல்றாங்களா? तो अभी इस ज्ञान में चलने वाले அதாவது இப்போ இந்த ஞானத்துல இருக்கக்கூடியவங்க जो एडवांस ज्ञान कहा जाता है, எதுக்கு அட்வான்ஸ் ஞானம்னு சொல்லப்படுகிறது? वो चलने वाले दक्षिण भारत से ज्यादा निकल रहे हैं। அந்த இதுல நடக்கக்கூடியவங்க இந்த ஞானத்துல இருக்கக்கூடியவங்க தக்ஷின் அப்படின்னா தென்னிந்தியாக்காரங்க நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்களா या यूपी से निकल रहे हैं? இல்லன்னா யூபியில இருந்து வெளிப்பட்டுட்டு இருக்காங்களா? दक्षिण भारत से निकल रहे हैं। தென்னிந்தியால இருந்து வெளிப்பட்டுட்டு இருக்காங்க. तो सुनो तो அரே கேளு. तो दक्षिण भारत से जो निकल रहे हैं वो तो ज्ञान को समझेंगे या कम समझेंगे? இப்போ தென்னிந்தியால இருந்து வரக்கூடியவங்க அவங்க ஞானத்தை புரிஞ்சுக்குவாங்களா இல்லைன்னா கொஞ்சம் குறையமாக கொஞ்சம் லெவல்ல புரிஞ்சுக்குவாங்களா या समझेंगे ही नहीं? இல்லைன்னா புரிஞ்சுக்கவே மாட்டாங்களா? पहले तो समझेंगे ही नहीं क्योंकि वो भाषा बोलते ही नहीं हिंदी की। ஃபர்ஸ்ட் என்னன்னா அவங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை, ஏன்னா அவங்களுக்கு ஹிந்தி லாங்குவேஜ் தெரியவே தெரியாது. दूसरी दूसरी भाषाएं बोलते हैं। வேற வேற லாங்குவேஜஸ் பேசுறாங்க. आंध्र प्रदेश में तेलुगु बोली जाती है सरासर। ஆந்திர பிரதேஷ்ல தெலுங்கு பேசுறாங்க, முழுமையா தெலுங்கு தான் பேசுறாங்க. कर्नाटक में कन्नड़ बोली जाती है, हिंदी नहीं। கர்நாடகத்துல கன்னடா பேசுறாங்க, ஹிந்தி இல்ல. तमिलनाडु में तमिल बोली जाती है। தமிழ்நாட்டுல தமிழ் பேசப்படுகிறது. केरला में मलयालम बोली जाती है। கேரளால மலையாளம் பேசுறாங்க. महाराष्ट्र में मराठी बोली जाती है। மகாராஷ்டிரால மராட்டி பேசுறாங்க. ये सारा दक्षिण भारत हो गया இது எல்லாமே தென் இந்தியா ஆயிடுச்சு. और दक्षिण भारत के लोग பிறகு தக்ஷின் பாரத்தினோட ஜனங்க सन 86 से ही 1986 இருந்து அப்படின்னா 86 இருந்தே 1986 இருந்து ढेर के ढेर एडवांस में आने लगे। நிறைய பேர் அட்வான்ஸ்ல வர்றதுக்கு ஆரம்பம் செஞ்சிட்டாங்க. कंपिल में भीड़ लगने लगी। கம்பில்ல கூட்டம் சேருறதுக்கு ஆரம்பம் ஆயிடுச்சு. फरुखाबाद में अभी भी आ रहे हैं। ஃபருக்காபாத்துக்கு இப்போ கூடயும் வந்துட்டு தான் இருக்காங்க. तो அப்போ इससे साबित हुआ இதனால நிரூபணம் ஆச்சு कि यूपी वाले ज्यादा समझेंगे யூபி காரங்க அதிக புரிஞ்சுக்குவாங்களா
या दक्षिण भारत वाले ज्यादा समझेंगे இல்லைன்னா தென்னிந்தியாக்காரங்க அதிக புரிஞ்சுக்குவாங்களா? और जो समझेंगे பிறகு யாரு புரிஞ்சுக்குவாங்களோ वो अच्छी लड़ाई लड़ेंगे धर्म युद्ध की। அவங்க நல்லபடியாக தர்ம யுத்தத்தினோட விளையாட்ட பண்ணுவாங்களா? कि जो ना समझेंगे वो धर्म युद्ध की अच्छी लड़ाई लड़ेंगे। இல்லைன்னா யாரு புரிஞ்சுக்க மாட்டாங்களோ அவங்க நல்லபடியாக தர்மத்தினோட யுத்தத்தை செய்வாங்களா? इसलिए बोला है यूपी को धर्म युद्ध का खेल दिखाना है। அதனாலதான் சொல்லப்பட்டிருக்குது யூபிக்கு தர்ம யுத்தத்தினோட விளையாட்ட காமிக்கணும்னு। और ये धर्म युद्ध की आग பிறகு இந்த தர்ம யுத்தத்தினோட நெருப்பு हो सकता है आगरे से ही शुरू हो जाए। இப்படியும் ஆகலாம், சான்சஸ் இருக்குது, ஆக்ரால இருந்தே ஸ்டார்ட் ஆகலாம்। इसका और इसका नाम है आग रहा। பிறகு இதனோட பேரா இருக்குது அப்படின்னா இந்த இடத்தினோட பேரா இருக்குது ஆகரஹா, அப்படின்னா நெருப்பு இருக்குது। आगरा को ऐसा कोई कार्य ஆக்ராக்கு ஏதாவது அப்படிப்பட்ட வேலை या सेवा करनी है இல்லைன்னா அப்படிப்பட்ட சேவையை செய்யணும்। जो जैसे गवर्नमेंट की लिस्ट में आगरा मशहूर है, எப்படி கவர்மெண்டினோட லிஸ்ட்ல ஆக்ரா ஃபேமஸ் ஆக இருக்குது, ऐसे आगरा वालों कोई न कोई ऐसी सेवा ढूंढो அதே மாதிரி ஆக்ராக்காரங்க ஏதாவது அப்படிப்பட்ட சேவையை தேடுங்க जो ऑलमाइटी गवर्नमेंट में भी मशहूर हो। என்னன்னா ஆல்மைட்டி கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அப்படின்னா சர்வசக்திவான் கவர்மெண்ட் என்ன இருக்குதோ இதுல கூடயும் ஃபேமஸ் ஆகுற போல ஆகுங்க। अव्यक्त वाणी तारीख 30 नवंबर 2010 पृष्ठ 3 अंत। आगरा में सर्विस है ஆக்ரால சர்வீஸ் இருக்கு, तो मदद देनी चाहिए। அப்போ உதவி செய்யணும்। है खास आगरा के लिए क्यों बोला விசேஷமாக ஆக்ராக்காக ஏன் சொன்னாங்க? है यूपी को धर्म युद्ध का खेल दिखाना है, யூபிக்கு தர்ம யுத்தத்தினோட விளையாட்ட காமிக்கணும், वो तो ठीक है, அது சரிதான்। लेकिन उसमें आगरे का ही नाम खास क्यों लिया? ஆனா இதுல ஆக்ராவோட பேச்ச ஏன் விசேஷமாக சொன்னாங்க? नाम ही क्या है? பேரு என்ன இருக்குது? आगरा। ஆக்ரஹா ज्ञान अग्नि को भड़काने वाला है। அதாவது நெருப்பு என்றது அப்படியே இருக்குது, இந்த ஞானத்தினோட அந்த தீ இருக்குது இல்லையா, அதை வெளிப்படுத்தக்கூடியவங்க, அதை அப்படின்னா அதை அதிகம் பண்ணக்கூடியவங்க। और ईश्वरीय ज्ञान பிறகு ஈஸ்வரிய ஞானம் ज्ञान सूर्य का ज्ञान है। ஞான சூரியனோட ஞானமா இருக்குது। जब सूर्य बहुत तेज तपता है எப்போ சூரியன் ரொம்ப தீவிரமாக அது அப்படின்னா சூடாகுதோ, டெம்பரேச்சர் ஹை ஆகுமோ, तो कहते हैं सरदारों की भी आंख खुल जाती है। அப்போ சொல்லப்படுகிறது சர்தார் அப்படின்னா இந்த சீக்கியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட கண்கள் கூடயும் ஓப்பன் ஆயிடுது। जब दोपहर के 12 बजते हैं எப்போ மத்தியானம் 12 மணி ஆகுதோ, तो कहावत है அப்போ பழமொழி இருக்குது कि सरदार जागृत हो जाते हैं। இந்த சர்தார் இருக்காங்க இல்லையா, அதாவது சீக்கியர்கள் அவங்க முழிச்சுக்கிறாங்க, ஏஞ்சிக்கிறாங்க। ये सरदार कौन? இந்த சர்தாரினோட அந்த ஜாதி वो कौम है அந்த ஒரு ஜாத்தியா இருக்குது जिसने हिंदुस्तान में विदेशियों से सबसे जास्ती टक्कर ली है। அவங்க என்னன்னா அந்த சர்தார் என்னோட குரூப் இருக்கு இல்லையா, அவங்க இந்துஸ்தான்ல விதேசிகள் கூட எல்லாத்தை விட அதிகம் மோது இருக்கக்கூடியவங்க ஆயிருந்தாங்க। मुसलमान आए तो मुसलमानों से टक्कर ली। முஸ்லிம்ஸ் வந்தாங்க, அப்போ முஸ்லிம்ஸ் கூட மோதுனாங்க पंजाब में। பஞ்சாப்ல। और क्रिश्चियन आए तो क्रिश्चियन से टक्कर ली। கிறிஸ்டியன்ஸ் வந்தாங்க, அப்போ கிறிஸ்டியன்ஸ் கூட மோதுனாங்க।
स्वतंत्रता संग्राम में இந்த ஸ்வதந்திரதா இருக்கு இல்லையா, அதுக்காக இந்த என்ன மோதுனாங்களோ, ஃபைட் நடந்ததோ, அதில் சுதந்திரத்துக்காக என்ன போராட்டம் நடந்ததோ அதில் हिंदुओं ने इतने बलिदान नहीं दिए, ஹிந்துஸ் அந்த அளவுக்கு பலிதானம் அப்படின்னா அர்ப்பணம் ஆகல, அதாவது தன்னோட லைஃபை சாக்ரிஃபைஸ் செய்யல जितने बलिदान எந்த அளவுக்கு सरदारों ने दिए। சர்தார்காரங்க எந்த அளவுக்கு பலிதானம் பண்ணாங்களோ, சாக்ரிஃபைஸ் செஞ்சாங்களோ, அந்த அளவுக்கு ஹிந்துஸ் தியாகம் பண்ணல. तो समझने की बात है, அப்போ இது புரிஞ்சுக்கிற விஷயமா இருக்குது. अगर समझ में बैठ जाए ஒருவேளை புத்தில உட்காந்துடுச்சுன்னா, तो समझने के आधार पर वो कौम இப்போ புரிஞ்சுக்கிற ஆதாரப்படி அந்த ஒரு ஜாதி बहुत शक्तिशाली बन जाती है। ரொம்ப சக்திசாலி ஆயிடுது. तो बोला அப்போ சொன்னாங்க, बच्चों को आगरा में குழந்தைகளுக்கு ஆக்ரால सर्विस के लिए मदद देनी चाहिए, சர்வீஸ்க்காக உதவி செய்யணும்னு சொல்றாங்க. क्योंकि जहाँ आग होती है ஏன்னா எங்க நெருப்பு இருக்குமோ, जोर से आग जलती है, தீவிரமாக எப்போ நெருப்பு எரியுதோ तो अंजाम क्या हो जाता है, அப்போ என்ன விளைவு ஏற்படுது, क्या रिजल्ट होता है, என்ன விளைவு ஏற்படுது, भस्म हो जाता है। எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறாங்க. आग जोर से जलती है तो क्या अंजाम होता है, நெருப்பு எப்போ தீவிரமாக எரியுதோ அப்போ என்ன விளைவு ஏற்படுது, भस्म हो जाता है। எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. तो जो राख बन गए அப்போ யாரு சாம்பல் ஆயிட்டாங்களோ, भस्म हो गए, எரிஞ்சு போயிட்டாங்க, அதாவது சாம்பல் ஆயிட்டாங்க, उन आग बबूला होने वालों को मदद देनी चाहिए। இப்படி யாரு அந்த நெருப்பாயிடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு நீ உதவி செய்யணும். आगरा है छोटा, लेकिन बाप दादा हमेशा कहते हैं छोटा सो सुभान अल्लाह। ஆக்ரா சின்னதா இருக்குது, ஆனா பாப்தாதா சதா சொல்றாங்க, யாரு சின்னவங்களோ அவங்க ரொம்ப நல்லவங்க. तो आगरा वाले ऐसी कोई कमाल करके दिखाओ। அப்போ ஆக்ராக்காரங்க அப்படி ஏதாவது அற்புதமான வேலையை பண்ணி காமிங்க. है छोटा, लेकिन कमाल बड़ी करके दिखाओ। சின்னதுதான், ஆனா வேலை, அதாவது அற்புதமான வேலை பெருசாக காமிங்க. अव्यक्त वाणी तारीख 26 जनवरी 1995, पृष्ठ 127 अंत। आगरा ने तो अभी काम पूरा नहीं किया है। ஆக்ரா இப்போ வேலை कंप्लीट பண்ணல. ताजमहल के साथ ज्ञान के ताज का साक्षात्कार हो। தாஜ்மஹல் கூட ஞானத்தினோட கிரீடத்தினோட சாட்சாத்காரம் ஏற்படணும். अभी वो सोच रहे हैं। இப்போ அது யோசிச்சுட்டு இருக்கீங்க. अभी पहले आगरा वालों को वो ही करना है। இப்போ ஃபர்ஸ்ட் ஆக்ராக்காரங்களுக்கு அதே தான் செய்யணும். अव्यक्त वाणी तारीख 19 जनवरी 1995, पृष्ठ 115 मध्य। आगरा के लिए ये बात है, ஆக்ராக்காக இந்த விஷயம் இருக்குது. उसके दो अर्थ है। இதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. आगरा माने आगे रहा, ஆக்ரான்னா முன்னாடி இருந்தது அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடியது. और आगरा माने आग बबूला हुआ। பிறகு ஆக்ரான்னா என்ன, ஆக் பபுலான்னா கோவம், ரொம்ப தீவிரமாக கோவம் வருது இல்லையா, நெருப்பு போல, அப்படி ஆகக்கூடியவங்க ஆனாங்க. क्या झूठी बात सुन करके उसको सहन, என்ன பொய்யான பேச்சை கேட்டு அவங்களுக்கு சகிச்சுக்கிறதுக்கு नहीं होता। ஆகிறது இல்லை, அவங்களால சகிச்சுக்க முடியறது இல்லை. वो झूठ के बरखिलाफ है। அவங்க பொய்க்கு விபரீதமானவங்க ஆயிருக்காங்க, அப்போஸ் பண்ணக்கூடியவங்க. तो जो झूठ खंड को खलास करने के लिए அதாவது பொய்யான கண்டத்தை முடிக்கிறதுக்காக सदैव सन्नद्ध है, சதா அவங்க யாரும் ரெடியாக இருப்பாங்க, तैयार है,
தயாராக இருப்பாங்களோ, उसका साथ ஈடுபட்டிருக்காங்க, ரெடியாக இருக்காங்க, देना चाहिए या नहीं देना चाहिए? அப்போ அவங்களுக்கு உதவி செய்யணுமா இல்லைன்னா செய்யக்கூடாதா? देना चाहिए। உதவி செய்யணும். जो आगे आगे जाने वाले अच्छे अच्छे पुरुषार्थी हैं, யாரு முன்னாடி போகக்கூடிய நல்ல நல்ல புருஷார்த்திகள் இருக்காங்க, उनका साथ देना चाहिए। அவங்களுக்கு உதவி செய்யணும், அதாவது அவங்களுக்கு துணைன்றது கொடுக்கணும். आगरा में मिट्टी का ईंटों का ताजमहल आकर्षित करता है। ஆக்ரால மண்ணினோடது செங்கலினோட அந்த தாஜ்மஹல் இருக்கு இல்லையா, அது ஈர்ப்பு ஏற்படுத்துது. वैसे आगरा में ये प्रसिद्ध हो जाए कि यहाँ ताजमहल तो है, அதே மாதிரி ஆக்ரால இந்த விஷயம் பிரசித்தமாயிடணும், என்னன்னா இங்க தாஜ்மஹல் இருக்குது, लेकिन ताजधारी भी गुप्त वेश में है। ஆனா தாஜ்தாரி கிரீட்டதாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க கூடயும் குப்த வேஷத்துல இருக்காங்க. सिर्फ ताजमहल देखने नहीं आए, வெறும் தாஜ்மஹல் பார்க்கறதுக்காக வர விஷயம் இருக்க கூடாது, लेकिन यहाँ ताजधारी कौन है वो भी देखने आए। ஆனா இங்க தாஜ்தாரிகள் யாரா இருக்காங்க இத கூடயும் பார்க்கறதுக்காக வர போல இருக்கணும். इतनी ताजधारी आत्माओं की आकर्षण हो, அந்த அளவுக்கு கிரீட்டதாரி ஆத்மாக்களோட ஈர்ப்பென்றது இருக்கணும். उनको वाइब्रेशन आए कि यहाँ कोई श्रेष्ठ आत्माएं गुप्त हुए वेश में हैं। அவங்களுக்கு உள்ளுணர்வுகள் ஏற்படணும், என்னன்னா இங்க உயர்ந்த ஆத்மாக்கள் குப்தமான வேஷத்துல இருக்காங்க. जब ऋषि मुनि आत्मिक ज्ञान वाले आकर्षित कर सकते हैं तो இப்போ ரிஷி முனி ஆத்மாக்கள் என்னன்னா ஞானம் ஆத்மிக ஞானம் இருக்கக்கூடியவங்க, அவங்களால ஈர்ப்பு செய்ய முடியுது, அட்ராக்ட் பண்ண முடியுதுன்னா परमात्म ज्ञानी क्या नहीं कर सकते। அப்போ பரமாத்மாவோட ஞானிகள் என்ன செய்ய முடியாது? तो हर एक अपने को ऐसा ताजधारी அப்போ ஒவ்வொருத்தர் கூடயும் தன்னை அப்படிப்பட்ட கிரீட்டதாரி अर्थात जिम्मेदार समझेंगी। அப்படின்னா பொறுப்பாளர் நினைச்சுக்கிட்டீங்கன்னா, मेरी जिम्मेदारी है लोगों को आकर्षित कर बाप का बनाना। என்னோட பொறுப்பா இருக்குது ஜனங்களை அட்ராக்ட் பண்ணி அவங்கள இழுத்து அப்பாவோட குழந்தையாக ஆக்குறது. अपना नहीं बनाना, தன்னவங்களாக ஆக்கிக்க கூடாது, बाप का बनाना। அப்பாவோட குழந்தையாக ஆக்கணும். तो आगरा वाले यह नवीनता दिखाओ அப்போ ஆக்ராக்காரங்க இந்த புதுமையை காமிங்க, जो सबकी नजर जाए। எல்லாரோட பார்வை கூடயும் போகணும். समझा? हीरे तैयार करो। புரிஞ்சுதா? வைரத்தை தயார் பண்ணுங்க.